வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இருக்கிற இடம் என்னமோ 9ஆம் வீடு. ஆனால் அவர் நீச்சத்தில் இருக்கார். எப்போவுமே உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கும்போது நம்ம ஹெல்த்து தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும், கொஞ்சம் டயர்டாகும். அது இப்போ வெயில் காலம் வேறு, கேட்க வேண்டாம். ரொம்ப மற்றவங்கள விட அதிகமாக கொஞ்சம் டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. உஷ்ணாதிக்கமிக்க ஊரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 தேதி வரைக்கும் 6ஆம் வீடுங்கிறது ஹெல்த்து. அதுதான் செவ்வாயோட வீடு. அவர் தான் 9ல் நீச்சத்தில் இருக்கார். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன் உச்சம். அப்போ உஷ்ணாதிக்க நோய்கள், கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில்லையோ ஃபினான்ஸ்லேயோ ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா எதுவும் இருக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டில் சூரியன் சில பாதிப்புகளை உண்டாக்கினாலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அதை ஹெல்த் மேட்டர்ஸில் சொல்கிறேன். நிச்சயமாக பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் வீடு புத்திஸ்தானம். புத்தி அதீத கூர்மையாக வேலை பார்க்கும். என்ன காரணம்? சுக்கிரன், சனி, ராகு, புதன் எல்லாரும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. திரிகோணஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தைகளால் சந்தோஷம், சில நேரங்களில் பேர குழந்தைகளாலும் சந்தோஷம். கணவனுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா 7 சுக்கிரன் 5ல் உச்சம். உறவு முறைகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஷார்ப்பாக வேலை பார்ப்பீங்க. சில மற்றவங்களுக்கு தோன்றாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது தோன்றும். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த 15ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியம் தான் கொஞ்சம் தொல்லை, மற்றபடி எங்கேயுமே தொல்லை இல்லை. எல்லா விஷயமும் நிறைவாக சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும். 7ஆம் வீட்டுக்கு சூரியன் வரார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 7ல் வந்தாங்கன்னா உஷ்ணாதிக்க நோய்கள் எகைன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உடலில் ரொம்ப வெயிலில் போகக்கூடாது. உஷ்ணாதிக்கம் நேராக 180 டிகிரிஸில் இருக்கார் அவர். அதற்கு பிறகு 8ஆம் வீட்டுக்குள் குரு போயிடுறார். 8ல் குரு இருந்தால் ஒரு பெரிய தாக்கம் இல்லை தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் பார்க்கும் இடம் சிறப்பு. 12ஆம் இடத்தை பார்த்தார். தேவையில்லாத செலவுகள் குறையும். நல்ல பயணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள விழலாம். சில பேருக்கு வெளிநாட்டு பயணமும் ஏற்படும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சீரான வருமானம், அதில் எந்த குறையும் இல்லை. 4ஆம் இடத்தை பார்த்தார். சௌக்கியமாக இருக்குது. வீடு எல்லாம் சௌக்கியமாக இருக்குது. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. வாகனங்கள், வீடு, வாகனம் அதெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் 8ல் இருக்கிற குரு நிம்மதியை தருவார். உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி மிக சிறப்பு. 2ஆம் பகுதியில் என்ன ஆகுது? 4ஆம் இடத்தில் ராகு வரார். ஆனால் அந்த குருவால் பார்க்கப்படுகிறார். 4ல் ராகு வந்தால் வீடு, மனை இதை பற்றிலாம் பேசுறது. சிலர் புதுசாக மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம். சில பேர் வீடு மாற்றங்கள் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல வீடாக அமையும். ஏன்னா குரு பார்க்கிறார் ராகுவை. அப்புறம் கேது 10ஆம் வீட்டுக்குள்ளே குரு வரும்போது செய்கிற தொழிலில் பெரிய உயர்வுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செய்கிற தொழிலில் நிம்மதி இருக்கும். ரொட்டீனாக போகிறேன் வரேன், திடீர்னு யாராவது கூப்பிட்டு நம்மளை கண்ணா அப்படின்னான்னு பேசி தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன்ஸ் கொடுத்து தேவையில்லாத டென்ஷனை கொடுத்து அதெல்லாம் நடக்காது. எல்லாமே ரொட்டீன்ஸாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஸோ மன நிம்மதி என்பது விலை மதிப்பு இல்லாதது. மன நிம்மதி கேட்டால் எல்லா உடல் வியாதியும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ 2ஆம் பகுதியை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறது? சுகமாக இருப்பீர்கள், மன நிம்மதியோடு இருப்பீர்கள், நிம்மதியாக உறங்குவீர்கள். என்ன கேட்டால் இதுதான் என் ராஜயோகம் சொல்லுவேன். சீரான வருமானம், எல்லாம் நல்லா இருக்குது, மனசில் நிம்மதி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். திருமண வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கும்.
திருமணம் டக்குன்னு நிச்சயமாகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ குருபலம் இல்லை, எட்டில். பெரிய அளவுக்கு திருமணம் என்பது நிறைவேறுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்திகள் கூடி வந்தால் அது நடக்கும். இல்லைன்னா திருமணங்கள் என்பது சற்று கால தாமதத்தை தான் சொல்கிறது. ஸோ இதுதான் உங்களுடைய பலனாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை சொல்கிறேன். 6லிருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறார், அது ரொம்ப நல்லது. 23ஆம் தேதி மே ரிஷபத்துக்குள்ளே புதன் வரார், அது ரொம்ப நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய எக்ஸாம்ஸில் நிச்சயமாக வெற்றியை காண முடியும், நன்மைகளை பெற முடியும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.